அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அன்றைய நாள் வழக்கம் போல காலையில் வேலைக்கு செல்ல தயாரானான் செந்தில். வீடு அமைதியாக இருந்தது. அவனுடைய அம்மா வயது முதிர்ந்த பார்வதி தன்னுடைய அறையில் கட்டிலில் அமர்ந்து கொண்டிருந்தார். சில நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. மருத்துவர் கொடுத்திருந்த மருந்துகளை தவறாமல் சாப்பிட்டு வந்தார். அந்த நாளோ மருந்து முழுவதுமாக தீர்ந்துவிட்டது. மாலை நேரம். மெதுவாக எழுந்து வெளியே வந்த பார்வதி சமையலறையில் இருந்த மருமகள் கண்மணியிடம் சென்றார். கண்மணி, மருந்து தீர்ந்து போச்சு, இதோ பணம், மெடிக்கலுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறியாமா என்று அன்பாக கேட்டார். கண்மணி உடனே முகத்தை சுளித்தாள். உங்களுக்கு வேலைக்காரியா இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேனா? தினமும் ஏதாவது ஒரு வேலையை சொல்லிட்டே இருக்கீங்க. எங்காவது போய் தொலையாம வீட்டிலேயே இருந்து என் நிம்மதியை கெடுத்துட்டே இருக்கீங்க. இதெல்லாம் போதாதுன்னு தினமும் உங்களுக்கு சமைச்சு போடுறேன், அதுவும் போதலையா என்று எரிச்சலுடன் பேசினாள். அந்த வார்த்தைகள் பார்வதியின் மனதை குத்தின. எதுவும் பேசாமல் சில நொடிகள் அமைதியாக நின்றார். பிறகு கையில் இருந்த பணத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு, பரவாயில்லம்மா, நானே போய் வாங்கிக்கிறேன் என்று மெதுவாக சொல்லிவிட்டு வெளியே நடந்தார். வயது முதிர்ந்த உடல், கால்களில் வலி இருந்தாலும் ஒவ்வொரு அடியையும் மெதுவாக வைத்து அருகில் இருந்த மருந்து கடைக்கு சென்றார். மருத்துவர் எழுதி கொடுத்த சீட்டை காட்டி மருந்துகளை வாங்கி கொண்டார். மருந்து கவர் கையில் இருந்தாலும் மனதில் இருந்த காயம் அதைவிட பெரியதாக இருந்தது. நான் இந்த வீட்டுக்கு பாரமாக ஆயிட்டேனா என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டு மெதுவாக வீடு திரும்பினார். மாலை நேரம் வேலை முடித்து செந்தில் வீட்டிற்கு வந்தான். அவன் வந்த சிறிது நேரத்தில் பார்வதியும் வீட்டுக்குள் நுழைந்தார். மகனை பார்த்ததும் அவரது முகத்தில் சிறிய மகிழ்ச்சி மலர்ந்தது. செந்தில் நான் என்று ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் அவன் பேச்சை முடிக்கவே விடாமல் கோபமாக கத்தினான். ஏமா, வயசான காலத்தில் வீட்டில் அமைதியாக இருக்காம எதுக்கு வெளியில் போயிட்டு வர்றீங்க? ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது என்றான். பார்வதி அமைதியாக, மருந்து வாங்க போயிருந்தேன்ப்பா என்றார். ஏன், கண்மணி கிட்ட பணம் கொடுத்துருந்தா அவள் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாளா? உங்கள் காசை அவள் வச்சுக்கிடுவாளா என்ன? எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னு சந்தேகப்பட்டுட்டே இருப்பீங்க என்று அவரை பேச விடாமல் கடிந்து கொண்டான். அந்த வார்த்தைகளை கேட்ட பார்வதி அதிர்ந்து போனார். அவள் தன்னை சுமையாக நினைப்பதை எப்படி அவனிடம் சொல்ல முடியும் என்று பேசாமல் இருந்தார். பார்வதியின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. என்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே மகனும் என்னை புரிந்து கொள்ளவில்லையா என்ற வேதனை அவரது மனதை உடைத்தது. எதுவும் பேசாமல் தன்னுடைய அறைக்குள் சென்றார். பழைய இரும்பு பெட்டியை திறந்து தன்னுடைய 2-3 சேலைகள், மருந்துகள், சில முக்கியமான பொருட்களை ஒரு பையில் எடுத்து வைத்தார். அந்த பையை தோளில் மாட்டிக்கொண்டு மெதுவாக வெளியே வந்தார். வாசலில் செந்திலும் கண்மணியும் நின்று கொண்டிருந்தனர். பார்வதி அவர்கள் முகத்தை ஒரு முறை பார்த்தார். இந்த வீட்டில் இனிமே நான் இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய நிம்மதியை நான் கெடுக்க விரும்பவில்லை. அதனால் நான் கிளம்புறேன் என்று கண்ணீரை அடக்கி கொண்டு சொன்னார். அதை கேட்ட கண்மணி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. முகத்தில் எந்த வருத்தமும் இல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். செந்திலும் எதுவும் கேட்கவில்லை. போய் தொலையட்டும், வீட்டில் ஒரு பிரச்சனை குறையும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு அசையாமல் நின்றான். தன் அம்மா உண்மையாகவே வீட்டை விட்டு வெளியேறப் போகிறார் என்பதை உணர்ந்தும் தடுக்க முயற்சிக்கவில்லை. பார்வதி இன்னும் ஒரு முறை அந்த வீட்டை திரும்பி பார்த்தார். கணவருடன் வாழ்ந்த நினைவுகள், மகனை வளர்த்த காலங்கள், அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையும் அவரது கண்முன் தோன்றின. கண்களில் கண்ணீருடன், மனம் முழுவதும் வேதனையுடன், யாரையும் திரும்பி பார்க்காமல் அந்த வீட்டின் வாசலை தாண்டி மெதுவாக நடக்கத் தொடங்கினார். பார்வதி வீட்டை விட்டு வெளியேறி 2 வருடங்கள் கடந்திருந்தன. அந்த 2 வருடங்களில் அவர் எங்கே சென்றார், எப்படி இருக்கிறார் என்பது பற்றி செந்திலும் கண்மணியும் ஒரு நாள் கூட யோசிக்கவில்லை. எங்கேயும் தேடியும் செல்லவில்லை. ஆரம்பத்தில் சில நாட்கள் பேசப்பட்ட அந்த விஷயம் காலப்போக்கில் மறந்து போனது. அன்றைய காலை வீட்டின் ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தான் செந்தில். வழக்கம் போல் சமையலறையில் கண்மணி காஃபி போட்டு கொண்டிருந்தாள். செய்தித்தாளின் ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டி பார்த்து கொண்டிருந்த செந்திலின் பார்வை திடீரென ஒரு செய்தியில் நிலைத்தது. அடுத்த நொடியே அவனது முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. ஐயோ என்று தன்னையும் அறியாமல் கத்தினான். அவனது கையில் இருந்த செய்தித்தாள் கீழே விழுந்தது. சமையலறையில் இருந்த கண்மணி பதறியபடி வெளியே ஓடி வந்தாள். என்னங்க, என்ன ஆச்சு என்று கேட்டாள். பேச முடியாமல் நடுங்கிய கையால் செய்தித்தாளை காட்டினான் செந்தில். கண்மணி செய்தித்தாளை வாங்கி பார்த்தாள். அதில் பெரிய எழுத்துக்களில்
கோடிக்கணக்கான ரூபாய் பணத்துடன் சாலையோரத்தில் மயங்கி கிடந்த வயது முதிர்ந்த பெண். மருத்துவமனையில் சிகிச்சை என்று தலைப்பு போடப்பட்டிருந்தது. அந்த செய்திக்கு கீழே இருந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அது பார்வதியின் புகைப்படம். செந்தில் உடனே செய்தியை முழுவதுமாக படிக்கத் தொடங்கினான். அந்த செய்தியில் சாலையோரத்தில் மயங்கி கிடந்த வயதான பெண்மணியை பொதுமக்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்ததாகவும், அவரிடம் இருந்த பையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இருந்ததாகவும் செய்தி போடப்பட்டிருந்தது. செய்தியை முழுவதுமாக படித்து முடித்த செந்தில் அதிர்ச்சியுடன் கண்மணியை பார்த்தான். கண்மணி, இது அம்மாதானே? கோடிக்கணக்கான ரூபாய் பணம்னு போட்டிருக்காங்க. அம்மாவுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கும் என்று வியப்புடன் கேட்டான். கண்மணி சில நொடிகள் யோசித்தாள். பிறகு மெதுவாக, எப்படி கிடைச்சிருந்தா என்ன? இப்போ அதை பற்றி யோசிச்சு என்ன பையன்? முதல்ல என்ன செய்யணும்னு யோசிங்க என்றாள். என்ன செய்யலாம் என்று பதற்றத்துடன் கேட்டான் செந்தில். இன்னும் என்ன யோசனை? செய்தியில எந்த மருத்துவமனையில் இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க தானே? உடனே கிளம்பலாம். அங்கே போய் அவங்களை பார்த்துக்கலாம். இத்தனை நாள் நடந்தது நடந்து போச்சு. இனிமே அவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லபடியாக பார்த்துக்கலாம். கடைசி காலம் வரைக்கும் நாம் தான் கூட இருந்து கவனிக்கணும் என்றாள் கண்மணி. அவள் பேசியதை கேட்டவுடன் செந்தில் நிம்மதியாக மூச்சு விட்டான். நீ சொல்றது சரிதான், உடனே கிளம்பலாம் என்றான். இருவரும் அவசர அவசரமாக வீட்டை பூட்டிவிட்டு காரில் ஏறினார்கள். செந்திலின் மனதில் கேள்விகள் மட்டும் சுற்றி கொண்டே இருந்தது. 2 வருடங்களாக அம்மா எங்கே இருந்தாங்க? அந்த கோடிக்கணக்கான ரூபாய் எப்படி அவர்களிடம் வந்தது? அந்த கேள்விக்கான பதிலை தேடி இருவரும் வேகமாக மருத்துவமனையை நோக்கி புறப்பட்டனர். மருத்துவமனை வந்தவுடன் செந்திலும் கண்மணியும் அவசரமாக மருத்துவமனைக்குள் நுழைந்தனர். வரவேற்பு மையத்தில் இருந்த ஊழியரிடம் சென்று செய்தித்தாளை காட்டிய செந்தில், இந்த அம்மா எந்த வார்டில் இருக்காங்க என்று பதற்றத்துடன் கேட்டான். பதிவுகளை பார்த்த ஊழியர் அறை எண்ணை கூறி அந்த பிரிவை சுட்டி காட்டினார். இருவரும் வேகமாக அந்த அறையை நோக்கி நடந்தனர். அறையின் முன்பு வந்தபோது கதவுக்கு வெளியே ஒரே ஒரு காவலர் பாதுகாப்பு பணியில் நின்று கொண்டிருந்தார். பார்வதியிடம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பணமும் முக்கிய ஆவணங்களும் இருந்ததால் காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தது. காவலர் இருவரையும் பார்த்ததும் யாரை பார்க்கணும் என்று கேட்டார். உடனே செந்தில் முன்னே வந்து, சார், உள்ளே இருக்கிறது என்னோட அம்மாதான். பேரு பார்வதி. அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. நாங்கள் ரொம்ப தேடினோம். இப்போதான் செய்தித்தாளில் பார்த்துட்டு ஓடி வந்திருக்கோம் என்று இல்லாத கதைகளை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்ல ஆரம்பித்தான். காவலர் அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். சரி, உங்கள் அம்மா காணாமல் போன உடனே எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தீங்க? செந்தில் தடுமாறினான். எஃப்ஐஆர் காப்பி இருக்கா? இருந்தா காட்டுங்க என்றார் காவலர். செந்திலின் முகம் வெளிரி போனது. இல்லை சார், காவல் நிலையத்தில் புகார் எதுவும் கொடுக்கலை என்று மெதுவாக சொன்னான். அதை கேட்ட காவலரின் முகம் கோபமானது. அப்படின்னா நீங்கள் உங்கள் அம்மாவை தேடவே இல்லை, அப்படித்தானே என்று கோபமாக கேட்டார். இருவரும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றனர். ஒரு வயதான அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தா முதல் வேலையா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருப்பீங்க. உறவினர்கள் வீட்டில் சொல்லி தேடி இருப்பீங்க. மருத்துவமனைகளில் விசாரிச்சிருப்பீங்க. அவர் குரல் இன்னும் கடுமையானது. ஆனால் எதுவுமே செய்யலை. போயிட்டாங்க, நல்லது, போய் தொலையட்டும்னு விட்டுட்டீங்க, அப்படித்தானே என்றார். செந்திலும் கண்மணியும் தலைகுனிந்து நின்றனர். இப்போ மட்டும் செய்தித்தாளில் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்துடன் வயது முதிர்ந்த பெண் என்ற செய்தி வந்தவுடனே ஓடி வந்திருக்கீங்க. உங்களுக்கு அக்கறை உங்கள் அம்மா மேலே இல்லை, அவர்கிட்ட இருக்கிற பணத்தின் மேலே தான். காவலரின் ஒவ்வொரு வார்த்தையும் இருவரையும் செருப்பால் அடித்தது போல இருந்தது. இருவராலும் பதில் சொல்ல முடியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சவங்க என்று இங்கே வந்தது. நேற்றே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கு. ஸ்டேஷனில் தான் இன்று காலை அந்த பெண்ணை இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க என்று சொன்னார். கண்மணியும் செந்திலும் அதிர்ந்தனர். அந்த நேரத்தில் காலடி சத்தம் கேட்டது. சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண் கையில் உணவு பாத்திரத்துடன் வெளியிலிருந்து வந்து நேராக அறையை நோக்கி சென்றாள். அவள் முகத்தில் அக்கறையும் பதற்றமும் தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்த செந்திலும் கண்மணியும் ஒருவரை ஒருவர் குழப்பத்துடன் பார்த்து கொண்டனர். சார், இந்த பெண் என்று செந்தில் காவலரிடம் கேட்டான்.
காவலர் அந்த பெண் உள்ளே செல்வதை பார்த்துவிட்டு அமைதியாக சொன்னார், இவங்க தான் நான் சொன்ன பொண்ணு என்றார். அந்த ஒரு பதிலே செந்திலுக்கும் கண்மணிக்கும் இன்னும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காவலர் செந்திலையும் கண்மணியையும் பார்த்து, அவருக்கு இன்னும் முழுசா நினைவு திரும்பல, கண் முழிச்ச பிறகுதான் எல்லா விவரமும் தெரியும், அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் என்றார். வேறு வழியில்லாமல் இருவரும் அந்த நாள் வீட்டிற்கு திரும்பி சென்றனர். அடுத்த நாள் அதிகாலையிலேயே மீண்டும் மருத்துவமனைக்கு வந்தனர். அந்த நேரத்தில் பார்வதிக்கு நினைவு திரும்பி இருந்தது. மருத்துவர் பரிசோதனை செய்துவிட்டு, இப்போது நன்றாக இருக்கிறார்கள், மெதுவாக பேசலாம், ஆனால் அதிகமாக தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறிவிட்டு சென்றார். அதன் பிறகு காவலர் பார்வதியின் அருகில் வந்து மெதுவாக விசாரிக்க தொடங்கினார். அம்மா, உங்களிடம் இருந்த கோடிக்கணக்கான பணம் ஏது? உங்களுக்கு எப்படி கிடைத்தது? பார்வதி அமைதியாக பதிலளித்தார். அது என்னோட பணம், நேற்று காலை தான் வங்கியில் இருந்து எடுத்துட்டு வந்தேன் என்றார். அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா என்று கேட்டார் காவலர். என்னோட பையில ரசீது இருக்கு என்றார் பார்வதி. காவலர் உடனே அந்த பையை எடுத்து பார்த்தார். அதில் வங்கியிலிருந்து பணம் எடுத்ததற்கான ரசீது, அடையாள ஆவணங்கள் மற்றும் தேவையான பதிவுகள் அனைத்தும் இருந்தன. அவற்றை சரிபார்த்த காவலர் பார்வதியிடம் எழுத்து மூலம் உறுதிப்படுத்தி கொண்டு சட்டப்படி பணத்தை அவரிடமே ஒப்படைத்தார். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த செந்திலும் கண்மணியும் வேகமாக உள்ளே ஓடி வந்தனர். அம்மா என்று செந்தில் அழைத்தான். பார்வதி சில நொடிகள் கழித்து, நீங்க யாரு? எனக்கு உங்களை தெரியாதே என்றார். அந்த வார்த்தையை கேட்ட செந்தில் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அப்போது அருகில் நின்றிருந்த இளம்பெண் முன்னே வந்து, யார் நீங்க? எதுக்கு திடீர்னு வந்து அம்மாவை தொந்தரவு பண்ணுறீங்க? அவங்களுக்கு இன்னும் உடம்பு சரியாகலை, டாக்டரே ஓய்வு தேவைன்னு சொல்லியிருக்காங்க, 1 வாரம் கழிச்சு வாங்க, அப்போ எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் என்றாள். செந்திலின் கோபம் அதிகரித்தது. என்ன, எல்லா பணத்தையும் நீயே எடுத்துக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கியா? யார் நீ? என்னோட அம்மாவை அக்கறையாக பார்த்துக்கிற மாதிரி நடிக்கிற என்று கத்தினான். அந்த பெண் எந்த பதற்றமும் இல்லாமல் நேராக அவனை பார்த்தாள். உங்களுடைய அம்மாவா? எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது என்றாள். அவள் பெயர் சுமதி. அந்த நேரத்தில் பார்வதி திடீரென்று கோபமாக எழுந்து அமர்ந்தார். போதும், அவரது குரல் அறை முழுவதும் எதிரொலித்தது. இப்போ நீங்கள் 2 பேரும் இங்கிருந்து போறீங்களா, இல்லை நான் காவல்துறையில் புகார் செய்யவா என்றார். செந்திலும் கண்மணியும் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர். இப்போதான் என்னிடமிருந்து எழுதி வாங்கிட்டு போன காவலர் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டார். 2 வருடமா நீங்கள் எங்கே இருந்தீங்க? இப்போதான் நான் உன் அம்மானு உனக்கு ஞாபகம் வந்துச்சா? எனக்கு உடம்பு முடியாமல் சாலையின் ஓரத்தில் கிடந்தப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? இப்போ பணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உறவு கொண்டாட வந்திருக்கீங்களா என்று கேள்விகளை அடுக்கினார். பார்வதியின் வார்த்தைகளுக்கு செந்திலால் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் மருத்துவர் உள்ளே வந்தார். தயவு செய்து இப்போ எந்த விதமான மன அழுத்தமும் கொடுக்காதீங்க, நோயாளிக்கு முழு ஓய்வு தேவை, 1 வாரம் கழித்து வந்து பேசுங்க என்று கூறினார். வேறு வழியில்லாமல் செந்திலும் கண்மணியும் மருத்துவமனையை விட்டு வெளியேறினார்கள். காரில் வீட்டுக்கு திரும்பும் வழியில் கண்மணி செந்திலிடம் சட்டப்படி அந்த பணத்தை வாங்க முடியுமா என்று கேட்டாள். அதை கேட்ட செந்தில் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினான். ஒரு நல்ல வக்கீலை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் என்றான். இருவரின் மனதிலும் ஒரே எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. எப்படியாவது அந்த கோடிக்கணக்கான ரூபாயை நம்ம கைக்கு கொண்டு வர வேண்டும். மறுநாள் காலை மருத்துவர்கள் பார்வதியை முழுமையாக பரிசோதித்தனர். அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதால் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. தேவையான நடைமுறைகள் அனைத்தையும் சுமதி முடித்தாள். பிறகு ஒரு வாடகை ஆட்டோவில் பார்வதியை அழைத்து கொண்டு தனது வீட்டிற்கு சென்றாள். அது மிகவும் சிறிய எளிமையான வீடு. ஒரே ஒரு படுக்கை அறை, சிறிய ஹால், சின்ன சமையலறை. வசதிகள் அதிகமில்லை. ஆனால் அந்த வீட்டில் அன்பு மட்டும் நிறைந்திருந்தது. சுமதிக்கு 8 வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தாள். அவள் அருகில் உள்ள பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தாள். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த அந்த சிறுமி பார்வதியை பார்த்ததும் ஓடி வந்து, பாட்டி நீங்க வந்துட்டீங்களா என்று மகிழ்ச்சியுடன் கட்டிப்பிடித்தாள். அந்த பாசமான அணைப்பில் பார்வதியின் கண்கள் மீண்டும் கலங்கின. அவரிடம் 1 கோடி ரூபாய் இருந்தது என்பதை சுமதி அறிந்திருந்தாலும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. இந்த பணம் எங்கிருந்து வந்தது, எவ்வளவு இருக்கிறது, என்ன செய்ய போகிறீர்கள் என்று எந்த கேள்வியும் அவள் கேட்கவில்லை. மாலை நேரம் வந்தது. சுமதி வழக்கம் போல் தனது வேலையை தொடங்கினாள்.
அவள் வீட்டிற்கு அருகில் இருந்த முச்சந்தியில் சிறிய இட்லி கடை வைத்திருந்தாள். தினமும் அதிகாலையிலும் மாலையிலும் இட்லி தோசை சுட்டு விற்று கிடைக்கும் வருமானத்தில்தான் அவளும் அவளுடைய 8 வயது மகளும் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். அன்று மாலை மாவை ஆட்டி கொண்டிருந்த சுமதியை பார்த்து கொண்டிருந்த பார்வதிக்கு 2 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் நினைவிற்கு வந்தது. வீட்டை விட்டு வெளியேறிய சில நாட்களிலே கையில் இருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போயிருந்தது. ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் பசியாலும் சோர்வாலும் நடக்க முடியாமல் அந்த தெருவிலேயே மயங்கி விழும் நிலையில் வந்து கொண்டிருந்தார் பார்வதி. அப்போது தெருவோரத்தில் இட்லி விற்று கொண்டிருந்த சுமதி அவரை கவனித்தாள். அம்மா, முதல்ல வாங்க, உட்காருங்க என்று அழைத்து வந்து சூடான இட்லியும் சட்னியும் கொடுத்தாள். பசியால் வாடி இருந்த பார்வதி கண்ணீர் மல்க அந்த உணவை சாப்பிட்டார். நீங்க எங்கிருந்து வர்றீங்க என்று சுமதி கேட்டாள். பார்வதி அமைதியாக தலையை குனிந்து கொண்டார். அவர் பதில் சொல்லாததால் உங்களுக்கு யாரும் இல்லையா என்று சுமதி மீண்டும் கேட்டாள். யாரும் இல்லம்மா என்று மனவேதனையுடன் பதில் சொன்னார் பார்வதி. அதை கேட்ட சுமதி சிரித்தபடி, எனக்கும் யாரும் இல்லை. இனிமே நாம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாயிருப்போம். நீங்க எங்க வீட்டிலேயே தங்கிக்கோங்க என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனது வீட்டிற்கு அழைத்து வந்தாள். அந்த நாளிலிருந்து 2 வருடங்களாக சுமதி பார்வதியை தனது சொந்த அம்மாவை போல பார்த்து கொண்டாள். அந்த நினைவுகளில் இருந்து மீண்ட பார்வதி மாவை ஆட்டி கொண்டிருந்த சுமதியிடம் மெதுவாக கேட்டார். சுமதி, உனக்கு பணத்து மேலே ஆசையே இல்லையா? சுமதி திரும்பி பார்த்தாள். ஏம்மா இப்படி கேட்குறீங்க என்றாள். என்னிடம் 1 கோடி ரூபாய் இருக்கு, ஆனால் அதை பற்றி நீ ஒன்றுமே கேட்கல என்றார். இன்னும் தினமும் கிடைக்கிற 500 ரூபாய் வருமானத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற? 2 வருடமா நான் எங்கே இருந்தேன்னு கூட கவலைப்படாத என் மகன் என்னிடம் பணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அம்மானு பாசத்தோடு ஓடி வர்றான். அந்த வார்த்தைகளில் இருந்த வேதனையை சுமதி உணர்ந்தாள். அவள் மெதுவாக சிரித்தபடி, அம்மா, அந்த பணம் என்னுடையது இல்லையே, என் உழைப்பில் வந்த பணமும் இல்லை. அதை பற்றி நான் எப்படி ஆசைப்பட முடியும் என்றாள். பார்வதியின் கண்கள் கலங்கின. சுமதி, அந்த பணம் எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியுமா என்றார் பார்வதி. தெரியாதுமா என்றாள் சுமதி. 2 வருடத்துக்கு முன்னாடி அன்னைக்கு மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்தே வந்துட்டு இருந்தேன். அப்போது வங்கியிலிருந்து ஃபோன் வந்தது. உங்கள் கணவர் பல வருடங்களாக மாதந்தோறும் ஒரு திட்டத்தில் பணம் கட்டிட்டு இருந்தார். இப்போ அது முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்கள் தான் அதுக்கு நாமினி. வந்து பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த சந்தோஷமான செய்தியை என் மகன்கிட்ட சொல்லணும்னு ஆசையோடு வீட்டுக்கு வந்தேன். அவரது குரல் தழுதழுத்தது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கூட அவன் கேட்கவும் இல்லை. ஏன், என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்கலை. அதனால்தான் அந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். கையில் இருந்த பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போன போதுதான் உன்னை பார்த்தேன். அதன் பிறகு வங்கி நடைமுறைகளை முடித்துவிட்டு பணத்தை பெற 2 வருடமாகிவிட்டது. அன்றைய தினம் வங்கிக்கு சென்று பணத்தை பெற்றுக்கொண்டு வரும் வழியில் மயங்கி விழுந்து விட்டேன் என்றார். அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சுமதி எதுவும் பேசவில்லை. பார்வதி அவளது கையை பிடித்தார். சுமதி, உனக்கு என்ன வேணும்? தயங்காம கேள். எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேள். சுமதி உடனே தலையசைத்தாள். எனக்கு பணம் வேண்டாமா என்றாள். பரவாயில்ல, உனக்கு உரிமை இருக்கு. மனசுல இருக்கிற ஆசையை சொல்லு. சிறிது நேரம் யோசித்த சுமதி மெதுவாக சொன்னாள். என்னோட பொண்ணு நல்லா படிக்கணுமா, பெரிய பள்ளிக்கூடத்தில் படித்து பெரிய ஆளாக வரணும். அதுதான் என்னோட ஒரே ஆசை. அதுக்காகத்தான் நான் தினமும் போராடிட்டு இருக்கேன். அதை கேட்ட பார்வதி புன்னகைத்தார். அவ்வளவுதானா? மறுநாள் காலையிலேயே பார்வதி சுமதியையும் அவளுடைய மகளையும் அழைத்து கொண்டு நகரில் இருந்த சிறந்த பள்ளிகளில் ஒன்றிற்கு சென்றார். தேவையான கட்டணம் முழுவதையும் செலுத்தி சுமதியின் மகளை அந்த பள்ளியில் சேர்த்தார். அது மட்டுமல்ல, சுமதி வசித்து கொண்டிருந்த சிறிய வீட்டை காலி செய்து நல்ல வசதிகள் கொண்ட பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்தார். அந்த வீட்டின் முன்பணம், மாத வாடகை என அனைத்தையும் பார்வதியே செலுத்தினார். பிறகு தெருவோரத்தில் நடத்தி வந்த இட்லி கடையை பார்த்தார். இது இனிமே இப்படியே இருக்கக்கூடாது என்றார். அதே தெருவிலேயே ஒரு சிறிய கடையை வாடகைக்கு எடுத்து அடுப்பு, மேஜை, நாற்காலி, பாத்திரங்கள் என தேவையான அனைத்தையும் வாங்கி கொடுத்து அந்த இட்லி கடையை ஒரு சிறிய உணவகமாக மாற்றி கொடுத்தார். புதிய கடையின் பெயர் பலகையை பார்த்து சுமதியின் கண்கள் கலங்கின. அவளால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. பார்வதியின் காலில் விழுந்து, அம்மா,
என் வாழ்க்கையையே மாற்றிட்டீங்க. காலம் முழுக்க நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன் என்று அழுதாள். பார்வதி உடனே அவளை தூக்கி அணைத்து கொண்டார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சாப்பாடு கொடுத்து பார்த்து கொண்ட சுமதிக்கு அனைத்தும் கிடைத்தது. அம்மாவை மதிக்காமல் தெருவில் விட்ட செந்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். பார்வதி செந்திலை எனது மகனே இல்லை என்று சொல்லிவிட்டார். பார்வதி, சுமதி, அந்த குழந்தை மூவரும் ஒரே வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.